அப்பவும் என் கிளாஸ் தான். அவன் நான் சீனி எல்லாம் ஒரே கிளாஸ் தான். இங்கதான் நானும் சீனியும் க்ளோஸ் ஆனது எப்போ 12th. ஏன்னா மேக்ஸ் டியூஷன் ஒன்றா போவோம் சரியா, அப்போ தான் க்ளோஸ் ஆனது. அப்போ சீனிக்கு வந்து தெரியாது நான் வந்து இவளை லவ் பண்றேன் அப்படின்ட்டு. அது என்ன மேட்டர்னா, நானும் ஆகாஷ்னு ஒரு பையன் அவளை சேர்ந்து 11th கலாய்ச்சி அவள் அழுது சொன்னான் தெரியுமா, அப்பதான் எனக்கு லவ் வந்துச்சு தெரியுமா. இந்த மேட்ரு இவன் இந்த புண்டைக்கு சொன்னோம் நானே, நானும் ஆகாஷ் ஒரு பையனை கலாய்ச்சி அவள் அழுதான்ட்டு கிளாஸ்ல. அந்த மேட்ரு சீனிக்கு கிளாஸ் எல்லாருக்கும் தெரியும். இந்த புண்டை என்ன பண்ணிட்டான், அதை வச்சுட்டே ஓட்ட ஆரம்பிச்சிட்டான் சரிங்களா. ஆனா வேற எவனும் ஓட்ட மாட்டான். தாயலி உண்டு, அந்த தாயலியும் ஓட்டுவான் அவ பேரை வச்சு. கிளாஸ்ல இப்போ அவ வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பான் சரிங்களா. இப்போ நாங்கள் வாஷ்ரூம் போனாலும் ஃபர்ஸ்ட் பெஞ்சை தாண்டி தான் போகணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்சு கிட்ட தான் வாசல் உண்டு. அப்படிதான் நான் போனா உண்டாம வேனுக்குள்ளே பின்னாடி இருந்து கத்துவான் என் பேரை. அவ வெளில போனாலும் கத்துவான். அவ பேர் இல்லை என் பேரை தான். ஆனா பசங்களுக்கு கேட்கற மாதிரி அவ பேரை கத்துவான். அது வந்து அவளுக்கு கேட்கும் சரிங்களா. அவன் வந்து எதுவும் காமிச்சுக்கிடாம இருப்பா. இவன் என்ன பண்ணிட்டா, அவங்க வீட்டுல போய் சொல்லிட்டா இப்படி கிளாஸ்ல வச்சு இல்ல இது என்னன்னா, இது இவன் சீனிக்கு வந்து நான் வந்து லவ் பண்ணக்கூடாது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், முகேஷ் அவன் ஆள் பேர்ல அதை வச்சு கலாச்சிக்கிட்டு இருப்போம் கிளாஸ்ல சரிங்களா. அதுக்கப்புறம் அது ஒரு பிரச்சனையாச்சு. அதுல இருந்து அந்த அவன் பேரை சொல்றதுட்டு அதுக்கப்புறம் தான் சீனி ஏன் பேரை வச்சு சொல்லிட்டு இருந்தான் அவளை. அது என்ன பிரச்சனை மறந்துட்டேன் சரிங்களா. அவன் கேட்டு பார்ப்பான், அவன் ஞாபகம் வச்சிருப்பான். பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் என் பேரை சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, என் பேரை வச்சு கலாச்சிட்டு இருப்பான் கிளாஸ்ல வச்சு. கலாச்சிட்டு இருக்கும்போது அவன் வீட்டுல போய் சொல்லிட்டான். யார்கிட்ட, அவங்க அம்மாட்ட. அவங்க அம்மாட்டையும் சொல்லிட்டா, அவங்க அப்பாட்டையும் சொல்லிட்டா. அவர் என்னன்னா பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்காங்க போல அவங்க அம்மா. இவங்க அப்பா இல்ல இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்ச நாள் போட்டும் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் இது வந்து சீனிக்கும் எனக்கும் தெரியாது. ஒரு வாட்டி ரொம்ப கலாய்ச்சி அவ என்ன பண்ணிட்டா, எங்க மேம்கிட்ட போய் சொல்லிட்டா. யாரு, கல்யாணின்னு ஒருத்தி. அந்த புண்டாமோளுக்கு என்னையும் ஜீனியும் பார்த்தாலே பிடிக்காது, புண்டாலே ஆகாது. அவட்ட போய் சொல்லிட்டா. ஐவா சொன்னோடனே அவன் கூப்பிட்டு வச்சு கிளிகிளின்னு விட்டா சீனியை வச்சு. அடுத்து என்னையை கூப்பிட்டு வச்சு கட்டி விட்டுட்டா. இன்னும் சாருக்கு சும்மா இருக்க முடியாதா, சாருக்கு அவ பேர் சொல்லாமல் இருக்க முடியாதா அப்படி திட்டு கேட்க ஆரம்பிச்சாவா. நான் எங்கடி சொன்னேன், என்னைய வச்சு தானே அவன் சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தான். லிஸ்ட்டு குண்டையிலேயே நான் இல்லை, இருந்தாலும் எனக்கு திட்டு விழுந்துச்சு. சரி ரைட் ஓகே, ஏன்னா நம்ம பேர் தான் அடிபட்டுருக்கு, திட்டு விழுதான் செய்யல, அதுக்கு தான். அதுல இருந்து அவளை திட்டுறது இல்லை, அவளை சொல்றது இல்லை மேக்சிமம் மேம் முன்னாடி வச்சு. ஆனா நம்ம தலைவன், நான் ஆனா சொல்றதை விட்டுட்டேன். முகேஷ் பேர்னா இவன் என்ன பண்ணிட்டான், இவன் அதுக்கப்புறமும் சொல்லிட்டு தான் இருந்தான். அவன் ஆளு முகேஷ் இருக்கான்ல, அவன்கிட்டயே டேரக்டா சொல்லிட்டான். அவன் கரெக்டா எங்களுக்கு பிசிக்ஸ் பிராக்டிக்கல், இன்னைக்கு பிராக்டிக்கல் முடிஞ்சு நாங்க வெளில வண்டி எடுக்க வரோம், அவன் அங்க நின்றுட்டு இருக்கான் வாசல்ல. நாங்க பைக் நிப்பாட்டுற இடத்துல நின்றுட்டு இருந்தான். பயந்துட்டோம்ல, இனிமே வரானுட்டு நின்றுட்டு இருக்கான். என்கிட்ட கீ இருக்கு, இங்க போலாம். அவன் வந்து வெளில நின்றுட்டு இருக்கான். இப்படி ஸ்ரீனிவாசன் யாரு, மகாராஜா யாரு அப்படின்னா நான் ஜீனி போனோம். இப்படி வந்து சொன்னான், லக்காவை கிளாஸ்ல ஓட்டிட்டு இருக்கீங்களாமே, கலாச்சிட்டு இருக்கீங்களாமே அப்படின்னா. அவளை கலாச்சி நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா சொல்லிட்டு, யார் அவன் வந்து ஆக்சுவலிக்கு ரெண்டு வயசு மூத்தவன் அவன். சொல்லிட்டு நாங்க எங்க பாட்டில் நின்றுட்டு இருக்கோம். இப்படி அவளை கலாச்சி எங்களுக்கு என்ன ஆக போகுது, நாங்க பாட்டில் எங்களை கலாச்சிக்கிட்டு இருக்கோம், இது வந்து அவ தேவையில்லாம விடுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா. அப்ப எதுக்கு அவ தேவையில்லாம என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு அவன் கேட்டான். அவளுக்கு என்ன லூசா அப்படின்ட்டு. அது எங்களுக்கு தெரியாதுன்னு. அப்புறம் அவன் கூட ஒரு மொட்டையன் ஒருத்தன் வந்திருந்தான். அப்புறம் இன்னொன்னு ஒருத்தன் வந்திருந்தான். அவன் கொஞ்சம் நெட்டையா இருந்தான், ஆனா கொஞ்சம் குட்டாதான் இருந்தான். வந்துட்டு நான் அடுத்த வாட்டி இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிருக்கு, இந்த மட்டும் வந்து பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னா.
சரிண்ணே சரிண்ணே நீங்க வாங்கினேன் நாங்க பாத்துக்கிறோமே. அவ்வளவுதான். அவன் கிளம்பி போனவன் தான். அதுக்கப்புறத்துல இருந்து சீனி கலாய்க்கிறது இல்ல. சீனி கலாய்க்கிறதுல இருந்து சரி எதுக்கு போட்டு பேசிக்கிட்டு இவ்வளவு வச்சு பேசி நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்ட்டு விட்டுட்டான். எனக்கும் நல்லதா போச்சு. எதுவும் சொல்லல. நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலான்ட்டு இருந்தேன். அப்புறம் இப்படியே போச்சு. எங்க அவட்ட சொல்லவும் முடியாது. எனக்கு பேசணும்னு தோணும். ஆனா நான் அவட்ட வந்து எப்படி சொல்ல ஒரு பயம் இருக்கும் அவட்ட பேசுறது. அவ்வளவுதான். நான் பேசினதே கிடையாது அவட்ட. ஒரு வாட்டி கூட நான் காலேஜ் ஸ்கூல்ல வச்சு பேசினதே கிடையாது. அவர் இது வந்து ப்ராக்டிக்கலாக முடிச்சா அப்புறம் வந்து சரி ரைட்டு நம்ம ஆனுவல் டே வச்சு பேசிடலாம் அப்படின்னு நினச்சா அவனுக்கும் அந்த புறாமன் தான் 12th ஆனுவல் டேல இவா வந்து அவனை ஒட்டி இருக்கவே இல்லை. அவன் கூட திட்டிட்டு இருந்தா. நம்மளுக்கு அப்போ லைட்டாக வயிறு எரிஞ்சிச்சு. அதான் அந்த புறாமன் இத்தனைக்கு எனக்கு அப்படியே கண்ணுலாம் கலக்குது. ஏன்டா இவ்வளோ வந்தான் அப்படின்ட்டு பேசாம நடத்தவே அப்படின்ட்டு. அப்புறம் இருக்கான்னு நினைக்கிறேன். பாத்துக்கோங்க. ராசியானிக்கு அது அவன் பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க பார்க்கும்போது